அவர் சொன்ன கற்பனைகளை கடைபிடிச்சிட்டு வரும்னு சொல்கிறார். ஆக்சுவலாக உண்மையில் பார்த்தா நிறைய குறைகள் இருக்குது. அவர் நேற்று பேசுகிறத பார்த்தா நிறைய குறைகள் இருக்குது. எப்படின்னா, நாங்கள் ஒரு கம்பெனியில் ஒரு சாதாரண ஒருத்தர் இருப்பான், அவன் முட்டாள்தனம் பேசுவோன்னு வச்சுப்பேன், நான் கோவப்படுவேன். அப்போ வந்து பார்த்தா வச்சுக்கேன், அவன் என்னப்பா என்ன கிறிஸ்டினாக இருக்காங்க இவ்வளோ கோவப்படுறாங்க அப்படின்னு. அதே மாதிரி மேனேஜ்மெண்ட்டில் மேனேஜர் பேசுவார், திடீர்னு பார்த்து அவர் கோவம் பேசுவார். நான் சார் நீ எப்படி பேசுறீங்க, நானும் அவருக்கு சரிங்க பேசுவேன். பேசும்போது என்ன நினைப்பாங்க, மற்றவங்க நினைப்பாங்க கிறிஸ்டின்காரன் இப்படி பேசுகிறாங்க, நான் தான் பேசுகிறேன் ஆனால் வந்து கிறிஸ்டின்காரன் இப்படி பேசுகிறாங்க. அப்போ வந்து நான் பண்ண என் பேர் என்ன வருது, இயேசுவோட சேர்ந்து வருது. அப்போ அந்த இடத்துல எனக்கு சாட்சி போயிட்டே இருக்கு. அதாவது மோசேயை வந்து ஆண்டவர் சொன்னார், ஒரு தடவை தான் கோலால் கண்மலை அடிக்க சொன்னார். ஆனால் மோசே வந்து அந்த மக்கள்லாம் ப்ரெஷர் கொடுத்தனால 2வது அடிச்சிட்டார். ஆனால் அடிக்கப்படுறது ஒரே ஒரு இடம் தான். 2வது அடித்தப்போ ஆண்டவர் வந்து அந்த மோசே போக விடலை. நான் என்ன பண்ணுறேன்னு வச்சுக்கேன், அத்தனை சொல்கிறதில்ல, நான் என்ன பண்ணணும்னு வச்சுக்கேன், ஒவ்வொரு தடவையும் ஆண்டவர் இயேசுவை சிலுவை அரைஞ்சிக்கிட்டே இருக்கு. எப்படி அரைஞ்சிருக்குன்னா, கோவமாக பேசுறது, எரிச்சலாக பண்ணுறது, இந்த மாதிரி காரியங்கள். அதாவது இப்போ பிரதர் சொன்னார், ஆத்மா வந்து என்ன சரியாக ஆதாயம் பண்ணல, எல்லாம் சொல்கிறாங்க, நான் ஆதாயம் பண்ணேன். ஆதாயம் எப்படி வரும்னு யோசிச்சு பார்க்கணும். யோசிச்சு பார்த்தா வச்சுங்க, இப்போ நான் வாழ்கிற இடத்துல நான் சாட்சியாக நிற்கணும்.